அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த ஆடியோ செஷனின் மூலமாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஜோதிட செய்தி, தொழிலா வேலையா, ஒருவருக்கு தொழில் எப்படி அமையும், வேலை எப்படி அமையும், அவர் தொழில் செய்வாரா அல்லது வேலை செய்வாரா, வேலை பார்ப்பாரா என்பதை பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தோடு மற்றொரு உதாரண ஜாதகம், ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த டாப்பிக்கில் நான் அப்லோட் செய்திருக்கிறேன். இப்பொழுது இந்த டாப்பிக்கை எனக்கு கொடுத்த திருச்சி நேயர் திரு கார்த்திக் அவர்களுடைய ஜாதகத்தோடு இந்த வீடியோவை அப்லோட் செய்கிறேன். அதற்கு முன்பாக நேரடி ஜோதிட ஆலோசனை, தொலைபேசி மூலமான ஜோதிட ஆலோசனை தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கேபி சிஸ்டம் ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது. அதில் இணையக்கூடிய விரும்பக்கூடிய நேயர்கள் அந்த கோர்ஸில் இணைந்து கொள்ளலாம். அதுபோல் பிபிஹெச்எஸ்னுடைய ஒரு ஆடியோ 4.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஆடியோ ஒன்று தயாராக இருக்கிறது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக வீடியோவிற்கு செல்லலாம். தொழிலா வேலையா, ஒருவருக்கு அதற்கான காம்பினேஷன்ஸ், பிளானட்டரி பொசிஷன்ஸ் D1 சார்ட், D10 சார்ட்டில் எவ்வாறு இருக்கிறது, அதை எவ்வாறு அணுகுவது, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை கொண்டு எவ்வாறு முடிவு செய்வது என்பதை பற்றிய வீடியோவை நாம் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் வீடியோவிற்கு செல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகம், இவருடைய பெயர் கார்த்திக், பிறந்த தேதி 13/10/1987 6:15 PM திருச்சியில் பிறந்திருக்கிறார். பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 2ஆம் பாதம். 10 வருடம் ராகு திசை இருப்பு, 1 மாதம் 10 வருடம் 1 மாதம் இருந்திருக்கிறது. இவர் பிறந்த லக்னம் மேஷ லக்னம். லக்னத்தில் குரு 9-12 கூடைய குரு லக்னத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி செவ்வாய். முதல்ல அதுதான் பார்க்கணும். தொழில், உத்தியோகம் ஆகிய விஷயங்களை பார்க்கும் பொழுது முதலில் லக்னாதிபதி செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய இடம் புதனுடைய வீடு 6ஆம் இடமாக இருக்கிறது. அவர் இணைந்திருக்கக்கூடிய கிரகம் 5ஆம் பாவக அதிபதி சூரியன், அதோடு கேதுவோடு இணைந்திருக்கிறார். எப்போவுமே கேது, ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தெரியும். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னத்திற்கு திரிகோணாதிபதி சூரியன், லக்னாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய கேது இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். லக்னாதிபதி செவ்வாய், ஆனால் இருக்கக்கூடிய இடம் புதனுடைய வீடு. அப்போது செவ்வாய் புதனை போன்ற குணத்தோடு செயல்படுவார். 6ஆம் இடம் என்பது வேலை, உத்தியோகம் என்பதை குறிக்கக்கூடிய அமைப்பு. அவர் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். 5 கூடைய சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் ட்ரேட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன்ஸ், இதுக்கெல்லாம் 5ஆம் பாவகம் சம்பந்தப்படணும். அப்போது லக்னாதிபதி சூரியன் 5 கூடையவரோடு இணையும் பொழுது இவருக்கு அந்த ஆர்வம் என்பது ஏற்படுகிறது. ரேஸு, ஸ்பெக்குலேஷன், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்களில் இவருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் வருது. லக்னத்தில் 9-12 கூடைய குரு இருக்கிறார். அப்போ அது ஒரு நல்ல அமைப்பு. லக்னத்தில் குரு இருந்தால் பாக்யாதிபதி லக்னத்தில் இருக்கார். ஹவுஸ் ஆஃப் லக், ஹவுஸ் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் இருப்பது நேர்மையான மனிதராக இவரை காட்டுகிறது. நல்ல சிந்தனை உடையவர், நல்ல ஆன்மீக பற்றுடையவர், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் மேற்கொள்ளக்கூடியவர், ஹையர் ஸ்டடீஸ் படிப்பதற்கான அமைப்புகள் உண்டு. அதே சமயம் 12ஆம் பாவக அதிபதியாக இருந்து குரு லக்னத்தில் இருப்பதால் அதிகமான செலவாளி, கொஞ்சம் ரிசர்வ் டைப், வெளிப்படையான தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்காது. அதே சமயம் நேர்மையான மனிதராகவும் இவர் இருப்பார். இதுதான் அவருடைய லக்னத்தினுடைய அமைப்பு. இப்படித்தான் இருக்கிறது. லக்னாதிபதியே 6ஆம் இடத்தில் இருப்பதால் அடிப்படையில் இவர் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். 5ஆம் பாவக அதிபதியோடு இணைவு பெற்றிருப்பது இவருக்கு
ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு புதனுடைய வீடு என்பதால் அந்த ஆர்வம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவர் பிறந்த நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். அதற்கு திருவாதிரை நட்சத்திரம். ராகு திசை முடியும் ஆரம்பத்தில், அதற்கு பிறகு குரு திசை நடக்கும். ஸோ இந்த குரு திசை இவருக்கு கல்வி முன்னேற்றம் இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், நல்ல கல்வி அமைப்பு இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கும். குரு திசைக்கு பிறகு வந்த குரு திசையிலேயே இவர் வேலை பார்த்துருக்கிறார். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டார். அப்போது வேலைக்கு குரு திசையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர் சனி திசையில் இவர் வேலையை விட்டுவிட்டு தொழிலை ஆரம்பிக்கிறார். அப்போ 10ஆம் பாவக அதிபதி சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் அமைப்பை பற்றி சொல்லும்பொழுது 10ஆம் பாவகம் வேலை செய்ய வேண்டும். 10ஆம் பாவக அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது ஏற்படாது. அந்த இடத்தில் பகையாகவும் இருக்கிறார். சனிக்கு 11ஆம் இடத்தில் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இருப்பதால் அந்த பகை என்பது நியூட்ரலைஸ் ஆகிறது. இருந்தாலும் 10ஆம் பாவக அதிபதி 11ஆம் பாவக அதிபதியாகவும் இருந்து 8ஆம் இடத்தில் இருப்பது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இவருக்கு கொடுக்கவில்லை. சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் 6ஆம் இடத்திலேயே இருந்திருப்பாரே ஆனால் இவர் வேலையில் தொடர்ச்சியாக இருந்திருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் புதன் இருக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தின் அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவரோடு புதன் இணைந்திருக்கிறார். அப்போ 10ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர் என்பதால் 7ஆம் இடம் என்பது பாவத் பாவம், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்பு. எனவே அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடை கொடுத்து வேலையை விட்டுவிட்டு அவர் தொழிலுக்குள் செல்கிறார். ஒரு சொந்தமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், பிறரை டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒருவரிடம் வேலை செய்வதற்கான அந்த விருப்பம் இல்லாமல் இவர் சொந்தமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அது எப்போ நடக்குது? சனி திசையினுடைய புதன் புக்தி, அதில் ராகுவுடைய அந்தரம். 16 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2018 முதல் இவர் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுகிறார். அப்போ இதற்கான வேலையை விடுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது சனி திசையினுடைய புதன் புக்தி, புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்தை புதன் சுக்கிரனோடு சேர்ந்து ஆக்டிவேட் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் வேலைக்கு முழுக்கு போடுறார். அப்போது சனி புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது. அது 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது ஒரு பணபரல் ஸ்தானம். உழைப்பில்லாமல், உடல் உழைப்பில்லாமல் அதிகம் சிரமப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடம் என்பது. அந்த 8ஆம் இடம் என்பது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. 8ஆம் இடம் என்பது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அவர் உத்தியோகத்தில் அவருக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது அந்த சனி. அப்போது சனி திசையினுடைய சுய புக்தியில் கூட அவர் வேலை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சனி திசையினுடைய புதன் புக்தி ராகுவினுடைய அந்தரத்தில் அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுகிறார். அதற்கு என்ன காரணம்? அவருடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது தசாபுக்தி குரு திசையில் அவர் வேலைக்கு தான் போகிறார். 9-12 கூடிய ஆதிபத்தியமுடைய குரு லக்னத்திலிருந்து திசை நடத்தும்போது அவர் வேலைக்கு தான் செல்கிறார். அவர் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். கேது 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் செய்வதால் குரு திசை என்பது அவருக்கு வேலையில் நாட்களை கடத்துகிறது. அதற்கு பிறகு வந்த சனி திசையும் கூட அவர் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த வேறொரு வருமானத்திற்கான அடித்தளம் கற்றுக்கொள்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் எவ்வாறு ஈடுபடுவது என்பதை பற்றியெல்லாம் 2014 முதலே அதற்கான பயிற்சிகளை எடுத்து சனி திசை ஆரம்பமானவுடன் அது வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது. சனி திசை சுய புக்தி முடிகிறது. சனி திசையினுடைய புதன் புக்தி ஆரம்பமாகும் பொழுது ராகுவினுடைய அந்தரம், ராகு 10ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமாக 12ஆம் இடத்திலிருந்து அந்தரத்தை நடத்துகிறார். ஆக இந்த காலகட்டம் என்பது அவருக்கு வேலையை விட்டுவிட்டு சொந்த முயற்சியில் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது. இது D1 சார்ட்டில் இருக்கக்கூடிய நிலை.
சரி, இதை D10ல் எவ்வாறு உறுதி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, D10 சார்ட்லேயும் அவருக்கு மேஷ லக்னம், லக்னத்திலேயே புதன் குரு 2 கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் பாவக அதிபதி சனி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்தில் 2, 7 கூடிய சுக்கிரன், 5ஆம் பாவக அதிபதி சூரியன் ராகுவோடு சேர்கிறார் இந்த இடத்தில். ஆக 2ஆம் இடம் தனஸ்தானம், 7ஆம் இடம் என்பது பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ், பிறரோடு இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள். 5ஆம் பாவகம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன்ஸ், இந்த மாதிரியான ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரி உடல் உழைப்பில்லாத வழிகளில் வரக்கூடிய, மூளையை பயன்படுத்தி எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகநிலை என்பது இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அடிப்படையில் D10 சார்ட்டில் லக்னத்திலேயே 6 கூடிய புதன் இருக்கிறார். ஆக அடிப்படையில் அவர் ஒரு வேலைக்காரராக, உத்தியோகம் பார்ப்பவராக இருந்து பிற்காலத்தில் சனி திசையினுடைய புதன் புக்தியில் அவர் என்ன செய்கிறாரு, தொழிலுக்கு மாறுறார், சொந்த தொழில் செய்கிறார். அப்போ இதற்கான அமைப்பு D10ல் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, புதனுடைய சனியினுடைய திசை என்பது 11ஆம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறது. அது ஒரு சிறப்பான அமைப்பு தான். டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் அந்த தொழில் உத்தியோகத்திலிருந்து தொழில் என்ற இடத்திற்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது மேன்மையான மாற்றமாக, சாதகமான மாற்றமாக அது இருக்கும் என்பதை இந்த D10 சார்ட் குறிப்பிடுகிறது. அதே போல் 10ஆம் இடத்தில் 5ஆம் பாவக அதிபதி சூரியன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய தனயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது ராகுவோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது அதை இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் பண்ணக்கூடிய, பெருக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் என்பது முக்கியமான ஒரு கிரகநிலையாக நாம் பார்க்க முடியும். அதோடு புக்திநாதனை பொறுத்தவரை புதனுடைய புக்தி என்பது 3, 6 கூடையவருடைய புக்தி. அவர் 9ஆம் பாவாதிபதியோடு இணைந்திருக்கிறார். 9ஆம் பாவாதிபதி என்பவர் 10ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் இடம். ஆக வேலை, உத்தியோகம் இவற்றை மாற்றக்கூடியவர் 9ஆம் இடம். வேலையை விட்டு விலகுதல், புதிதாக ஒன்றை நிர்மாணித்தல், இவையெல்லாம் 9ஆம் பாவக அதிபதியினுடைய இயல்பு. அந்த 9ஆம் பாவக அதிபதியோடு புதன் 6 கூடையவராக உத்தியோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் பாவக அதிபதியோடு இணைவு பெற்று D10 சார்ட்டில் இருக்கார். ஸோ அதனால் வேலையை விட்டுவிட்டு தொழில் என்பது சொந்த தொழில், சொந்த முயற்சி என்பதை இவர் ஆரம்பிக்கிறார். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய மனிதராக இருந்த இவர் பிற்காலத்தில் சொந்த முயற்சியின் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறார் அல்லது மாற்றிக்கொள்கிறார் என்று நாம் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கான தசாபுக்திகள், யோக அமைப்புகள் என்பது இந்த ஜாதகத்தில் இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.